சைராம் வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். இப்போ நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நான் திருச்செந்தூர் மாலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம இப்போ ஹோட்டல் கடை நம்ம கடையிலே வச்சு இப்போ கடை போய்கிட்டு இருக்குது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. மெயின் பாபாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னாக்கா, அன்னதானம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அன்னதானம் பிடிக்கும். அப்புறம் என்ன மாலைன்னு பார்ப்பீங்க, நான் திருச்செந்தூர் சஷ்டிக்கு மாலை போட்டிருக்கேன். 10ஆம் தேதி மாலை போட்டிருக்கேன். இந்த மாலை அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த மாலை இருக்கும். 48 நாள் மாலை போட்டிருக்கேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பாபாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்னதானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சைராம், அன்னதானம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கடையில் சாப்பாடு போய்கிட்டு இருக்குது. சாப்பாடு எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 50 ரூபா மட்டும்தான். அப்புறம் நான் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டிருந்தாலும் நம்ம கடையில் இப்போ என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோன்னா, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கருவாட்டு குழம்பு கூட நேற்று போட்டேன். மெயினாக வீடியோ எடுத்து போட முடியல. என்னடான்னு பார்த்தேன், நம்ம மாலை போட்டிருக்கோம், நம்ம இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு. சரிங்களா? நம்மளுடைய தொழில். மீன் விற்கிறவங்க, கறி விற்கிறவங்க எல்லாமே மாலை போடுவாங்க. இப்போ நம்ம வேறு இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? கடை வச்சுருக்க இடத்துல சாமியெல்லாம் கொண்டு வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், சத்யநாராயணன், முருகர், அப்புறம் நம்ம லட்சுமி நாராயணன், அப்புறம் பார்த்திங்கன்னா சிரடி சாய்பாபா, எல்லோரும் ஒரே இடமா உட்காந்துருக்காங்க. மெயினாக ஒன்று சொல்லணும் சைராம், நம்ம சேனல் முருகர் சாங் போட்டதால் பிளாக் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ புது சேனல் போட்டுக்கிட்டு வரேன். எஸ்ஆர் கர்பல் இருந்து மாறி தாயம்மா கிச்சன் அப்படின்ற ஒரு சேனல் போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய புது சேனலுக்கு உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. அப்புறம் விருத்தாச்சலம் மக்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தில் நம்ம ஹோட்டல் போய்கிட்டு இருக்குது. 50 ரூபா தான் சாப்பாடு. மெயின் உங்கள் வீட்டு சமையல் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வீட்டு முறைப்படி நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நேற்று கூட ஒரு யூனியன் ஆஃபீஸ்லேருந்து, கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு மேடம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வீட்டு சாப்பாடுன்றது தான் உண்மை. அப்புறம் சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு கருவாட்டு குழம்பு கட்டி கொடுங்க, நான் போய் வீட்டில் சாப்பாடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கருவாட்டு குழம்பு கட்டி கொடுத்து அனுப்பிச்சேன். காசுலாம் வாங்கலை. ஏன்னா நம்ம பாபாவுக்கு என்ன பிடிக்கும், அன்னதானம் தானே பிடிக்கும். அதை தான் என்னை ஃபஸ்ட்டு செய்ய வச்சுருக்காரு. அடுத்தடுத்த பிஸ்னஸ்க்கு நான் வருவேன். இந்த சாப்பாடு 50 ரூபான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். வரவங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? கறி, மீன் இது எல்லாமே சேர்ந்து போட்டுட்ருக்கீங்க, கட்டுப்படி ஆகுதான்னு கேட்குறாங்க. நான் நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, மனசார வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டேன். நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சாப்பாடு அளந்து வைக்கிறது கிடையாது, அப்படியே அள்ளி அப்படியே தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அளவு சாப்பாடு மாதிரி கிடையாது. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வராங்க. அதில் நம்ம நிறைய சாப்பாடு கொடுத்து குறைய அனுப்பக்கூடாதுன்னு நிறைச்சி சாப்பாடு நிறைய கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாபா அந்த வேலை தான் எனக்கு கொடுத்துருக்காரு சைரா. அப்புறம் எனக்கு வீடியோ போட முடியல. ஏன்னா இப்போ கூட சமைக்கிற டைம் வந்துருச்சு. சரி, ஒரு வீடியோ போட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். மெயினாக என்னோடய சேனல் உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய வேலை போக போகுது. உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.